நிறைவு செய்தியாக மீ2 புகழ் வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீடு விருது கொடுத்திருக்காங்க. இது அறிவிக்கப்பட்ட பொழுதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது, எதிர்ப்புகள் எழுந்தது. அவருக்கு நேற்றைய தினம் அந்த விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் இந்த விருது ஆரம்பிச்சு இது 60வது விருது அப்படின்னு சொல்றாங்க. 3வது முறையாக தமிழருக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுகிறது. சார், இப்போ இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றி 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 யாருக்கு அப்படின்னா படைப்பாளர் சங்கமத்துக்கு, தமிழகத்தை சேர்ந்த தேசிய எழுத்தாளர்களுடைய குரலுக்கு கிடைத்து வெற்றி. வைரமுத்துக்கு வாழ்த்து சொல்றீங்களே, நீங்க சொல்றீங்க வெற்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? பொதுவாகவே ஞானபீட பரிசு என்றால் ஜனாதிபதி கையால், துணை ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதி கையால் வழங்கப்படும். நாம இந்த தடவை ஒரு முடிவு எடுத்தோம், தயவு செய்து ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ இதை வழங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது அரசாங்கத்தினுடைய விருது கிடையாது. ஒரு பெரிய இலக்கிய அமைப்பு வருகிறது, அதுக்கு எங்கேருந்தோ வெளிநாட்டில இருந்து ஒரு கம்பெனி ஸ்பான்சர் செய்கிறது. நான் அதெல்லாம் பேரெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய அரசாங்கத்தினுடைய விருது போல கட்டமைக்கப்பட்டிருந்தது. எல்லா தடவையும் இடதுசாரிகள் வாங்குவார்கள். அதை ஒரு ஜனாதிபதியோ ஒரு உபஜனாதிபதியோ கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இந்திய அரசாங்கமே அவருக்கு விருது கிடைத்தது என்பதாக இவர் கதை கட்டுவார். இந்த தடவை நாம கொடுத்த சத்தத்தை வைத்துத்தான் முதல்ல இது அரசாங்க விருதே கிடையாது, நீங்க எங்க கத்துறீங்க எங்கிற குரலையே வர ஆரம்பிச்சது. எல்லாம் அந்த குரல் வர. அதுக்கப்புறம் நாம எல்லாருக்கும் மெயில் அனுப்பணும். கிட்டத்தட்ட நம்ம உபஜனாதிபதி ஜனாதிபதி இன்னும் பலருக்கு மெயில் அனுப்பி நம்மளுக்குள்ள எல்லா பத்திரிகைகளுக்கும் காப்பி அனுப்பி. ஆனால் இந்த பத்திரிகையும் பெருசா போடலை. அங்க பிரசிடென்ட் ஆபீஸ்லயோ வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸ்லேருந்தோ நமக்கு அக்னாலஜ்மெண்ட் பெருசா வரல. அதனால சேர்ந்ததா சேரலையா எதுவும் தெரியாது நமக்கு. ஸ்பேம்ல போயிட்டா போகலையா, ஆனா ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம். ஆகவே இதை வெற்றி என்று சொல்ற. வைரமுத்து எப்படி வாங்கினாருங்கிறது எனக்கு தெரியாது. வைரமுத்து ஏதாவது இங்க உங்களுக்கு அந்த இடதுசாரி இலக்கியவாதிகள்கிட்ட கேட்டாலே தெரியும். இந்த அவார்டெல்லாம் வாங்கிறதுக்கு பெரிய லாபிங் நடக்கும் என்பதை அவர்களே பல இடத்தில் எழுதியிருக்கிறார்கள். இப்படிலாம் லாபி பண்ணியிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும், நான் லாபி பண்ண விரும்பவில்லைன்னு ஒரு எழுத்தாளர் எழுதுவார். இன்னொருத்தர் நீ லாபி பண்ணவில்லை என்று பொய் சொல்கிறாயே, நீ லாபி பண்ணது எனக்கு தெரியாதா, சீச்சி என்று பழம் புளிக்கும் என்று தானே நீ விட்டு விட்டாயின்னு எழுத்தாளர் எழுதுவார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. வைரமுத்துக்கு திறமையால் கிடைத்ததா என்று கேட்டால் எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. இன்னும் லாபிங் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அந்த இடத்துல வைரமுத்து பேசும்போது சொல்லுகிறார், இதை நான் தமிழர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். தமிழர்கள் அவனுக்கு விருது கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அர்ப்பணிச்சுக்க. ஒரே ஒரு வேண்டுகோள், நாளை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவார்டு வாப்சின்லாம் உள்ள வந்துடாதீங்கிறது மட்டும்தான். ஏன்னா இந்த அத்தனை கிறுக்குகளும் அத்தனை பைத்தியங்களும் இந்த அவார்டை கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை. பத்மா அவார்டெல்லாம் கொடுத்து அவார்டு வாப்சின்னு ஒரு கேங் கிளம்பி அதுக்கப்புறம் பத்மா அவார்டுடைய பேட்டர்னே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அழகாக மாற்றிட்டார். யார் உண்மையான களத்துல இருந்து சேவை செய்தார்களோ அவர்களுக்கு இன்னைக்கு அவங்க நம்ம அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம்னு அவங்க வாழ்க்கையில் அவார்டு தூக்கி. இதெல்லாம் அவார்டை கௌரவமா வாங்கி கொண்டு இன்னைக்கு இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது. நல்ல விஷயம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு துக்ககரமான விஷயம். நமக்கு ஆழ்ந்த அஞ்சலியும் உண்டு. எழுத்தாளர் பூமணி மறைந்து விட்டார். அவர் சாகித்ய கடமை. எழுத்தாளர் பூமணி மறைந்ததன் காரணமாக பலர் வைரமுத்துடைய விழாவுக்கு போக முடியாது. எல்லாரும் ஒரு கோஷ்டி போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதில் இந்த செய்தி கொஞ்சம் அடிபட்டு போச்சுன்னு நான் நம்புறேன். அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு வைரமுத்து வாங்கி இந்த செய்தி பிரபலமாக போனது நமக்கு சந்தோஷம்.
பூமணி மறைவு நமக்கு வருது. ஆனா வைரமுத்து அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. இங்க வந்த உடனே திமுக பேசி, ஸ்டாலின்கிட்ட பேசி, உதயநிதிட்ட பேசி, அங்கங்க பேசி ஒரு 10 இடத்துல எனக்கு எங்கேயாவது பாராட்டு விழா ஆரம்பிங்கன்னு சொல்லி பாராட்டு விழா ஆரம்பிக்க சொல்லி அங்க போய் ராமனுக்கு சித்தம் இருந்ததா, சித்தம் கலங்கி விட்டானாலும் ஆரம்பிப்பார். அங்க நல்ல வேலை பேசல. ஆகவே வைரமுத்துவுக்கு கிடைத்த இந்த விருது என்பது தமிழர்களுக்கு கிடைத்த விருது அப்படின்பதை தமிழனாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை விட நிறைய சாதனையாளர்கள் இருப்பார்கள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். இது என்னுடைய அபிப்பிராயம். இரண்டாவது, இதை வைத்துக்கொண்டு தேசத்துக்கு எதிராகவோ இந்த நாட்டினுடைய பாரம்பரிய மூல்யத்துக்கு எதிராகவோ வைரமுத்து பேசக்கூடாது என்று நான் அவருக்கு எச்சரிக்கை விடுங்க. ஏன்னா நீங்க கம்பன் கழகத்துல போய் என்ன பேசினீங்க? கூப்பிட்ட கம்பன் கழகத்தையே மரியாதை இல்லாமல் ராமனை பத்தி அவதூறாக பேசினீர்கள். அதுக்கு இலங்கை ஜெயராஜ் ரொம்ப நல்ல பதில் சொல்லி, இது அரசாங்க விழா இல்லை என்று தெரிந்ததால் அரசாங்கத்தை பத்தி பேசல நினைக்கிறேன். இல்லைன்னா யாராவது போய் இருந்தா ஏதாவது அங்க போய் ஏதோ தனக்கு கிடைத்தவுடன் நக்கலா பேசி இருந்திருப்பானா தெரியாது. நல்ல வேளை ஏதோ சில நேரத்துல அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போதுமனா எப்படியோ கிடைச்சிருக்கு, தலை தப்பினது தம்பராம் புண்ணியவனும் ஒழுங்கா பேசிட்டாராங்கிறது எனக்கு தெரியும். போறதுக்கு முன்னாடி டெல்லி இல்லத்துல வைகோ அவர்களை சந்தித்து ஆசி வாங்கிட்டு தான் போயிருக்காரு. வைகோட்ட ஆசி வாங்குறதெல்லாம் நமக்கு அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைகோ ஆசி வாங்குறதுங்கிறது அவருக்கு நல்லது. ஏன்னா அப்படிதான் அவர் தலை நிமிராம இருக்க முடியும். அதுக்காக வாங்கி. அதனால இந்த வைரமுத்துக்கு அவார்டு ஞானபீடம் 24 வருஷம் கழிச்சு ஒரு தமிழருக்கு கிடைத்திருக்கிறது. முதலாக அகிலன் பெற்றார், பிறகு ஜெயகாந்தன் பெற்றார், 3வதாக இப்போ ஒரு வைரமுத்து பெற்றிருக்கிறார். இதுல அகிலன் ஜெயகாந்தன் எல்லாம் அற்புதமான படைப்பாளிகள் அப்படிங்கிறத எனக்கு. வைரமுத்து அற்புதமான படைப்பாளியான நல்ல படைப்பாளி, அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அகிலனுக்கு சுயத்தம்பட்டம் அடிக்க தெரியாது, ஜெயகாந்தனுக்கு சுயத்தம்பட்டம் அடிக்க தெரியாது. கவியரசு கண்ணதாசன் சொன்ன உடனே தனக்கு என்று மதுரைகளை விழா எடுக்க சொல்லி யானையில வைந்து கொண்டு கவி பேரரசு என்று தனக்கு தானே பேர் சொட்டி கொண்டவர் இந்த வைரமுத்து. யார் இல்லைன்னு சொல்லுவா? அப்போ கவி அரசுன்னு ஒருத்தனை சொன்னா, கம்பனை கவி சக்கரவர்த்தி என்று சொன்னார்கள், கண்ணதாசனை கவி அரசு என்று சொன்னார்கள். வைரமுத்துக்கு அப்போ இதுக்கு இணையா தனக்கு பேர் வேணுமேனு ஒரு எண்ணம் இருந்தது. வழக்கம் போல லாபி பண்ணாரு. மதுரையில அந்த லாபியை பண்ணி மதுரை தமிழ் சங்கத்தின் மூலமாக கவி பேரரசு அப்படின்னு சொல்லி யானையில அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த கூத்துத்தான் வைரமுத்து பண்ணி. அதனால ஒரு லாபியிஸ்டுக்கு ஞானபீடம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இனிமே இந்த ஞானபீடம் என்பது மத்திய அரசாங்கம் எப்படி பத்மா அவார்டுகளெல்லாம் சீரமைத்திருக்கிறதோ அப்படி சீரமைத்து தகுதியானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல இடமாக ஞானபீடம் மாற வேண்டும். அதற்கு தகுந்த ஜூரிக்கள் அங்கே வர வேண்டும். இடதுசாரி ஜூரிக்கள் அங்கே இருக்கக்கூடாது. இதை மத்திய அரசாங்கம், அதாவது அரசு விருது இல்லை, ஆனா அதுக்காக செலெக்ஷன் கமிட்டி இருக்கு இல்லையா, இப்ப அதெல்லாம் கொஞ்சம் நாம்ஸ் மாத்தி இருக்கிறாங்க. அடுத்த முறையிலிருந்து இது போன்ற தவறுகள் நடக்காமல் மத்திய அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும். ஞானபீடத்தை தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்வு குழுவில் இந்த தேச விரோத இடதுசாரிகள், நாத்திகவாதிகள், இந்தியாவை துண்டாடக்கூடிய சக்திகளை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதை ஞானபீட குழுமமும் மத்திய அரசாங்கமும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த ஞானபீடம் தமிழருக்கு கிடைத்ததல்ல, யாரோ சில லாபியிஸ்டுக்கு கிடைத்தது என்று எனது கருத்தை பதிவு செய்கிறேன்.